அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, குறிப்பாக 2025ஆம் வருடத்தில் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது, அகன்றுவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன நிகழ்வுகள் அதிரடியான மாற்றத்தை சந்திக்க போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது 2025 மிக அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது. ஏனென்றால் இந்த 2025ஆம் ஆண்டில் சனி மிக வலுவாக 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் இருந்து கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். சனி 10ஆம் இடத்திற்கு வருவது தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நிரந்தர வாய்ப்புகளை பெறுவதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுவில் ஏற்படக்கூடிய பயிற்சி என்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராகு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. ஒரு வகையில் பார்க்கும்போது ராகுவிற்கு ஆட்சி பலம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வலுவான அமைப்பை பெறக்கூடிய இடமாகவும் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது கேதுவும் தைரிய ஸ்தானத்தில் நுழைகிறார். உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையையும் இந்த வருடத்தில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமான குரு விரயத்திலும் இந்த வருடத்தின் பிற்பகுதியில் ஜென்மத்திலும் அமர்கிறார். ஜென்மத்தில் அமர்ந்தாலும் வக்ரம் பெறும்போது பல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். குரு ஜென்மராசிக்கு வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவிலான சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் நிச்சயமாக ஏற்படாது. ஏனென்றால் சனி, ராகு, கேது ஆகிய 3 கிரக நிலைகளும் மிக வலுவான அமைப்பில் வீற்றிருக்கின்றன. அது மட்டுமல்லாது செவ்வாய் 2, 3, 4, 5, 6, 7, 8 ஆகிய இடங்களில் வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடி மாற்றங்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். விவசாய புரட்சி என்று சொல்லக்கூடிய வகையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைவான வளர்ச்சியை சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது சுக்கிரன், சூரியன், ராசியின் அதிபதியான புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வரப்போகின்றன. எனவே மாற்றத்தை அதீதமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் அதே வேளையில் சந்திரன் 12 இடங்களிலும் 12 அல்லது 13 முறை வலம் வருவாருங்க. எனவே துரிதமான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலும் ஏற்படுகிறது. இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க எதிர்பாராத பல்வேறு வகையான அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே நிறைவான வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் கண்ணுக்கு தெரியாத மிகப்பெரிய கண்டம் அகன்று விட்டது, நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் மிக சிறப்பாக அமையுங்க. உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார், அவருக்கு மிகுந்த பசி ஏற்படுகிறது. உடனே அருகாமையில் உள்ள உணவகம் சென்று பசியை தீர்த்து கொள்ளலாம் என்று உள்ளே செல்கிறார். அமர்ந்து தன்னுடைய மணிப்பிரசை பார்க்கும் போது அது காணவில்லை. உடனே அங்கிருந்து வெளியே வந்து விடுகிறார். அவருக்கு பசி வயித்தை கிள்ளுகிறது. உடனடியாக என்ன செய்வது என்று தெரியாமல் ரோட்டின் ஓரத்தில் இருக்கக்கூடிய கல்லின் மீது அமருகிறாருங்க. தலையில் கை வைத்து கொண்டிருக்கும் போது அவருடைய காதுக்கு ஒரு செய்தி எட்டுகிறது. என்னவென்றால் அருகாமையில் உள்ள ஆலயம் ஒன்றில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்ற பதில்தான் அது. அதை கேட்டவுடனே அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டு அங்கு சென்று நீண்ட வரிசையில் நிற்கிறாருங்க. நீண்ட வரிசையில் நின்று உணவை பெறுகிறார். அப்படி உணவை பெற்ற அந்த நபர் சற்று தூரம் சென்று மரத்தடியில் அமர்ந்து சாப்பிடலாம் என்று நகருகிறார். அங்கு நகரும் போது அவர் பின்னால் வந்த நபர் கால் இடறி அவர் மீது விழுகிறாருங்க. அப்போது அவர் கையில் இருந்த உணவும் தட்டி கீழே விழுகிறது. இதை பார்த்த அவர் பயங்கர பசியுடன் அவரை வாய்க்கு வந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி திட்டுகிறாருங்க. திட்டி முடித்ததற்கு பிறகு மீண்டும் அந்த வரிசையில் நின்று உணவு பெறலாம் என்று நினைக்கும் போது உணவும் அங்கு தீர்ந்து விடுகிறது. மேலும் அது ஒரு சிரமமாக அமைந்து விடுகிறது. ஆனால் உண்மையில் பார்க்க போனோம் என்றால் அவருக்கு கண்ணுக்கு தெரியாத கண்டம் அங்கு நீங்கிவிட்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் அவர் உணவு வாங்கி கொண்டு அங்கிருந்து வேறொரு இடத்திற்கு செல்லலாம் என்று சென்று கொண்டிருக்கும் போது அவருடைய உணவு தட்டிற்கு நேராக மேலே ஒரு பருந்து ஒன்று விஷ பாம்பை தன்னுடைய இறைக்காக தூக்கி கொண்டு செல்கிறது. அப்போது பாம்பு பருந்திடமிருந்து தப்பிப்பதற்காக விஷத்தை அந்த பருந்தின் மீது கக்குகிறது. அதில் ஒரு விஷம்தான், ஒரு துளிதான் இவருடைய உணவிலும் விழுந்திருக்கும். அந்த உணவை தான் பின்னால் வந்த நபர் தட்டி விட்டிருப்பார். இப்படி
அவருடைய வாழ்வில் சில சிரமம் வந்தாலும் கூட அதில் கண்ணுக்கு தெரியாத மிகப்பெரிய கண்டம் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில்தான் இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இது போன்றுதான் மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் எப்பேற்பட்ட சிரமங்கள் வந்தாலும் கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகளை கிரகநிலைகள் மிகவும் சிறப்பாக விலக்கி விடுகின்றன. ஏனென்றால் இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் ராகுவும் பார்க்கிறார், கேது அங்கு வலுவாக அமர்ந்திருக்கிறார். தொழில் ஸ்தானத்தை கேது பார்க்கிறார், அங்கு ராகு வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க. பிற்பகுதியில் பாக்கியஸ்தானத்தில் நுழைவதால் மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் இந்த தருணத்துல நிச்சயமாக உங்களுடைய கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு விலகி போவதற்கான வாய்ப்பு நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியுங்க. ஜென்ம ராசிக்குள் குரு வந்தாலும் கூட சனி, ராகு, கேது உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமான அமைப்பில் வலம் வருகின்றன. எனவே 2025 மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வருமானம் திருப்திகரமாக அமையும். உடல்நல ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. வீண் வாக்குவாதங்களால் ஏற்பட்ட மன வருத்தம் நீங்கி உறவுகள் பலப்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த தருணத்துல எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் செய்வதற்கான யோகம் உண்டு. உத்தியோக ரீதியாக மிக வலுவாக சனி கர்மத்தில் நுழையக்கூடிய இந்த வேலை எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏற்படக்கூடிய மாற்றம் எதிர்காலத்துல நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த 2025 அமைக்க போகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய முயற்சிகள் மிக பெரிய அளவில் வெற்றியடையும். புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் உங்களுடைய வளர்ச்சியை மென்மேலும் வளருவதற்கான உறுதியை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட பல நல்ல மாற்றம் உண்டு. மேலும் இந்த தருணத்தில் புதிய முதலீடுகளையும் மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் உண்டு. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆண்டாகவும் ஒரு வகையில் பார்க்கப்படுகிறது. அவர் சுபபலத்துடன் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் சுக்கிர தசையோ சுக்கிர புக்தியோ நடைபெறும் போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருங்க. கலைத்துறையில் புகழ் பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் மிக பெரிய அளவில் வரவேற்பை சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகளில் உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடித்து மக்கள் மத்தியில் செல்வாக்கையும் பெயர் புகழையும் சம்பாதிப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகள் திருப்திகரமாக அமையும். கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் அபிவிருத்தி காணக்கூடிய அற்புதமான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. புதிய அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஒருமுறை ஆலம்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். மிக பெரிய அளவிலான பிரச்சனைகள், சிரமங்கள் தங்களுடைய வாழ்வை விட்டு நீங்கி மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகங்களை நிச்சயமாக இந்த 2025 மிதுன ராசிக்காரர்களுக்கு இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.